Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வருமுன் காப்போம். எந்த ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உகந்த யோக முத்திரைகள் பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இளமை. அந்த இளமை அப்படிங்கிறது எல்லோரும் விரும்புவது தான். எப்பொழுதும் இளமையாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மனதில் எதிர்மறை எண்ணங்களே இருக்கக்கூடாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதனதன் வேலைகளை கரெக்டாக பண்ணணும். நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கணும். தைராய்டு, பேராதைராய்டு, பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி, தைமஸ் சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, கோனாடு சுரப்பி, இது எல்லாமே அதனதன் விகிதத்தில் உடம்பில் ரத்தத்தில் கரெக்டாக அதனுடைய கலவை சரியாக இருக்கணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் யோகாசனங்கள், முதிரைகள், நாடி சுத்தி, தியானம். அப்போ இதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டே வரும்பொழுது எப்பொழுதுமே மனதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேவ்ஸே இருக்காது. என்னால் எதையும் சாதிக்க முடியும், அந்த ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இளமை. அப்போ அந்த ஆற்றல், அந்த பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சர்வாங்க ஆசனம். இதனுடைய பேரே சர்வ அங்கங்களுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதை ரொம்ப வயதானவர்கள் முயற்சிக்க வேண்டாம். பள்ளி மாணவ பருவத்தில் இந்த ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா அங்கங்களும், உடலுக்குள் இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களுக்கும் பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. என்றும் இளமையோடு வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். அப்போ அதற்கு ஒரு மாற்றாசனம் இருக்குது, மச்சாசனம். ஒரு சில ஆசனங்கள் செய்யும் பொழுது அதற்கு மாற்றாசனம் செய்யணும். அந்த வகையில் சர்வாங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மாற்றாசனம் பண்ணிக்கிடணும், மச்சாசனம். அதுவும் ஒரு இளமையை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்பில் அட்ரினல் சுரப்பி நன்றாக இயங்கணும். அதுக்கு ஒரு ஹாலாசனம். இந்த 3 ஆசனங்களை நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் திடமாக இயங்கும். மனதில் ஒரு சாந்தம், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். அந்த இளமைன்னு சொல்லக்கூடியது மனதிற்கு தான். மனதில் எழுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் சீரிய சிந்தனையாக இருந்தால் 120 வயது வரை இளமையோடு வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சர்வாங்க ஆசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த ஆசனத்தை இதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள், உயர் ரத்த அழுத்தம், குறைவான ரத்த அழுத்தம் உள்ளவங்க, முதுகுத்தண்டில் பிரச்சனை உள்ளவங்க முயற்சிக்க வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். நேராக படுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 2 கையை அந்த மாதிரி ஹிப் கிட்ட வச்சுக்கோங்க. கழுத்துலேருந்து பாருங்கள் நேராக இருக்குது. கண் அந்த கட்டை விரல் நுனியை பாருங்கள். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பயிற்சி பண்ணும்போது 10 வினாடிகள், அப்புறம் கிராஜுவலாக 2 மாதத்தில் 30 வினாடி, அப்புறம் 1 நிமிடம் 60 வினாடிகள் பண்ணாலே போகிறோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 2 கை பேலன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஹிப் கிட்ட கை வச்சுருக்காங்க. நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ இந்த சர்வாங்காசனம் பண்ணோம்னா இதற்கு ஒரு மாற்றாசனமாக மச்சாசனம் அப்படின்னு பண்ண போகிறாங்க. இது பத்மாசனம் போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல உட்காந்துக்கோங்க. பத்மாசனம் போட்டுக்கோங்க. பொறுமையாக கிளப்படுத்துக்கோங்க. கை உதவினால் தலையை மெதுவாக உச்சந்தலை தரை கொண்டு வந்துடுங்க. கை அப்படியே கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை உதவினால் பொறுமையாக தலையை நேராக வச்சுக்கோங்க. கால் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க இப்போ நேராக படுத்த நிலையிலேயே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தலையை மட்டும் உச்சந்தலை நல்லா தரை கொண்டு வந்துடுங்க. கை 2ம் சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அப்படியே உட்காந்துக்கோங்க. இப்போ பச்சிமோதாசனம் பண்ண போகிறாங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்கள். 1
2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ ஹாலாசனம் பண்ண போகிறாங்க. படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக காலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொண்டாங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக கால் பின்னாடி கொண்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை சர்வாங்காசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல மெதுவாக 2 கால் ரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஹிப்னால் அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி உட்காந்து மச்சாசனம் பத்மாசனம் போட்டு பண்ணுறாங்க. உச்சந்தலை தரைக்கு வச்சுக்கோங்க. கை ரெண்டும் கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக கை சப்போர்ட்டோட தலையை பொறுமையாக நேராக வச்சுக்கோங்க. காலை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மச்சாசனம் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க படுத்த நிலையில் தலை மட்டும் உச்சநிலை மட்டும் மெதுவாக தரை கொண்டு வந்துக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக கை சப்போர்ட்டோட தலையை நேராக வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி உட்காந்துக்கோங்க. பச்சிமோதாசனம். கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். படுத்துக்கோங்க. ஹாலாசனம். மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். எல்லா உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். அப்படி பொறுமையை திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஆதிமுத்திரை கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேயத்தில் பெருவிரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க.
ஆதிமுத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை மோதிர விரல் சொண்டு விரல் அதோட மேத்தில் பெருவிரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாணவ பருவத்திலே இந்த பயிற்சிகளை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இளமையோடு உற்சாகத்தோடு வளமாக நலமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.